நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆணுச்சு, நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ட்ரெண்டு, இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை எப்போ மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போ ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் லைனுக்கு பிரேக் அவுட் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ஓப்பன் ஆனது ஸ்ட்ராங் கன்சல்டேஷன், ப்ரீமியம் பெரிய மொமெண்டம் கிடைக்கல. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 1லேருந்து ரெசிஸ்டன்ஸ் 2க்குள்ளார தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா, இன்பிட்வீன் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளார தான் ட்ரேட் ஆனிச்சு. ஏன்னா கேப் அப்லேயே 100 பாயிண்ட் வந்துருச்சு. நம்ம பேங்க் நிஃப்டி சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்தராக அப் ட்ரெண்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 21,690 தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை போணுச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் 21,833 அப்படிங்கிற லெவல் நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஹை இந்த லெவல். சரிங்களா, சப்போர்ட் இந்த ஸ்விங் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 21,637. அதை பிரேக் பண்ணால் இந்த லெவல் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சு பார்த்தீங்களா, அது நேற்றையோட லோ மேஜரான சப்போர்ட்டு. மார்க்கெட்டுக்கான அப் ட்ரெண்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி. சரிங்களா, இந்த லெவலை பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு கிட்டத்தட்ட ஒரு ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கும் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் காலையில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, ஓப்பன் ஆன லெவல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. நம்மளோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 1ல் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2ல் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிறத நான் இண்டிமேட் பண்ணியிருந்தேன். இந்த பிளாக் கலர் லைனை பார்த்திங்களா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ண கஷ்டப்பட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் எதிர்பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கி ஹையை நான் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இன்றைக்கி ஹை 48,279 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,445 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,600 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இன்றைக்கி இந்த ஸ்விங் லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். செகண்ட் சப்போர்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் பண்ண இடத்த நான் செகண்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். தேர்டு சப்போர்ட் இன்றைக்கி ப்ரீவியஸ் டே லோ. சரிங்களா, 47,478 500 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, இந்த லெவலை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாரி வச்சுக்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இந்த லெவலுக்கு மேலேயே நாளைக்கு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் நல்லா வந்துடும் நண்பர்களே. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டி. நம்ம சொன்ன லெவல் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். நேற்றுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு சொன்னோம், மார்க்கெட் காலையில் அங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு சொன்னோம், மார்க்கெட் அங்கே டபுள் பாட்டம் எடுத்துருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆக முயற்சி பண்ணியிருப்பாருங்க. இந்த இடத்துல நம்மளோட லெவல்ஸில் பிரேக் அவுட் ஆகிட்டு எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்களேன். நம்ம சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்டு 21,550 சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 3 எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நான் ஃபின் நிஃப்டி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஃபின் நிஃப்டி இப்படி ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு.
எக்ஸாக்டாக வந்து இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணியிருந்தேன். இப்படி ஒரு டயக்ராம் வந்து நான் இண்டிமேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலை வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த லெவலை வந்து யூஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டும் வந்து மேக் பண்ணியிருந்திருப்பீங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஆல் டைம் ஹையாக வந்தது ரெசிஸ்டன்ஸ் 3. சரிங்களா? 21,628. அதை பிரேக் பண்ண இந்த ஸ்விங் 21,600 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,550. சப்போர்ட் வந்து இந்த லெவல் 21,436 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 21,400. அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்த லோ. சரிங்களா? இது வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட்ஸு. நாளைய தினம் வந்து அகைன் மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஹையெலாம் வரும்போது அகைன் வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அடுத்தது மிட் கேப்பு பாருங்கள், நியூ ஆல் டைம் ஹை. சரிங்களா? மிட் கேப்பு வந்து தனி ரூட்டில் போயிட்டு இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பிளாக் கலர் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டா மார்க்கெட் வந்து அகைன் அப் ட்ரெண்ட் அப்படின்னு. எக்ஸாக்டாக வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஒரு 2 லைனை வந்து போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம லைனை வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பிளாக் கலர் லைனு இந்த ட்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் ட்ரெண்டு. இந்த லெவலை வந்து இந்த பிளாக் கலர் லைன் சொன்னோம். இந்த லைனை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸு இந்த லெவலை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ண கஷ்டப்பட்டுருக்கு. அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் எப்படி ஒரு அப் ட்ரெண்டை பாருங்கள். மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலி நண்பர்களே. சரிங்களா? சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்த ஹை அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்த ஹை செகண்ட் ஹை வந்து பார்த்திங்கன்னா 600. ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறேன். 10,600 அப்படிங்கிறது அடுத்த ஹை. சப்போர்ட் வந்து இந்த 10,500ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட்டு. இந்த லெவல் 10,442 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அது இன்னையோட லோ 10,397. இதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்டு சப்போர்ட். சரிங்களா? 10,365. நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க நண்பர்களே. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நண்பர்களே. இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட மொமெண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, இதையும் ஜாயின் பண்ணாதீங்க. ஃபர்தராக கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கில் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணோம், நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.